கைஸ், இதனால கூட ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, ப்ரேயரா ப்ரோ, என் நாட்டில் நிறைய ப்ரேயர் பண்றேன் ப்ரோ அப்படின்னு சொல்லலாம். ஆமா, நிறைய வாழ்க்கையில் நம்ம ப்ரேயர் பண்றோம், அது ரைட்டு. ஆனா உண்மையா ப்ரேயர் பண்றோமா, அதுதான் முக்கியம். ஸோ அதனால யோசிச்சு பாருங்க, நம்மளோட வாழ்க்கையில் நிறைய ப்ரேயர் செய்றீங்க. யூத் ப்ரேயர், சில்ட்ரன்ஸ் ப்ரேயர், அப்புறம் பெண்களைக்கும் ஆண்களைக்கும், அப்புறம் அமாவாசை ஜபம், அந்த நிறைய ஜபம் இருக்கு, ஏகப்பட்ட ஜபம் இருக்கு. அதெல்லாம் ரைட், அதெல்லாம் பண்ணலாம். ஆனா உன்னோட வாழ்க்கையில நீ தனிப்பட்ட முறையில எப்படி ப்ரேயர் பண்ற, அதுதான் முக்கியம். 5 நிமிஷம் ப்ரேயர் பண்றியா, 10 நிமிஷம் ப்ரேயர் பண்றியா, அரை மணி நேரம் ப்ரேயர் பண்றியா, அது யோசிச்சு பாருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன சொல்ல போறேன்னா, நிறைய பேர் ஏசு கிட்ட போனா சுகம் கிடைக்கும், ஏசு கிட்ட போனா நிறைய காரியங்கள் நடக்கும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்களும் போய் கேட்பீங்க. ஆனா அந்த காரியம் சில டைம் நடக்கும், சில டைம் நடக்காது. ஏன் நடக்காதுன்னு இப்ப நான் சொல்ல வரேன். என்னன்னா, நீங்க போய் கூப்பிடும் போது உண்மையா கூப்பிட்டு மாட்டீங்க. எப்படி கூப்பிட்டுருப்பீங்கன்னா, வெறும் வாயின் வார்த்தையாகவோ இல்ல என்ன காரியமோ அது சும்மா ஜெபம் பண்ணிட்டு கடமைக்குன்னு வந்துருவீங்க. இப்படிப்பட்ட காரியத்துக்கு இயேசு எப்படி உங்களுக்கு பதில் கொடுப்பார், யோசிச்சு பாருங்க நல்லா. ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, சங்கீதம் 145:18 என்ன சொல்லப்பட்டதுன்னா, தம்மை உண்மையா நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறாரா. ஆமென். அப்போ அவரை நோக்கி உண்மையா கூப்பிடணும்னா, நீங்கள் முழங்கால் படியும் போது உங்க ஆத்துமா இருக்கும், வாயின் வார்த்தை இருக்கும். ஆனா சிந்தனையோ மனசுள்ள காரியம் எங்க இருக்கும், வெளியே இருக்கும். அப்ப இது உண்மையே கிடையாது. ரைட், உங்களுக்கே புரியும், உண்மையா கிடையாது. அப்போ நம்ம சும்மா ஒரு கடமைக்குன்னு கூப்பிடுறோம். வருகிற நாட்கள்ல நீங்க முழங்கால் படியும் போது எந்த காரியம் கேட்குறீங்க, அது உண்மையா கேட்டு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். God bless you.